பிரைஸ் இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கோங்கிறத சோதித்து பார்க்க போறோம். நம்ம இருதயத்தை நேராக்கினவர்களா நேராக்காதவங்களா அப்படிங்கிறத சோதித்து பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இந்த வசனத்துல கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்ன தெரியுமா? இருதயத்தை நேராக்கினவர்கள் பலியிடும்படிக்கு தேவ சமூகத்திற்கு எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேம்னு தேவ சமூகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாருங்க, அந்த காலத்துல பலியிடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த காலத்துல பலியிடணுமான்னு கேக்குறீங்களா? இந்த காலத்துல நம்ம கிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற பலி என்ன தெரியுமா? சோஸ்திர பலி இல்லையா? ரோமையர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம சரீரத்தை பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியா பலியிடணும்ட்டு வேதம் சத்தியம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு பலியிட வேண்டிய விஷயம் காமனா தெரிஞ்ச விஷயங்கள் 2 இருக்கு. சோஸ்திர பலி, நம்மளோட சரீரங்களை பரிசுத்தமாக்கிட்டு தேவனுக்கு உகந்த பலியா நம்ம பலியிடணும். அதுவும் பாருங்க, இருதயத்தை நேராக்கினவன் பலியிடுவான். எங்க பலியிடுவான்? எருசலேம்ல பலியிடுவான், தேவ சமூகத்துல பலியிடுவான். இப்போ டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும், இந்த வசனத்தை வச்சு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இருதயத்தை நான் நேராக்குனவனா நேராக்காதவளா அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கலாம். அதுக்கான வசனம் தான் ஐசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது உடனே புரியாது. ஒரு லைஃப் இன்சிடென்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லைஃப் இன்சிடென்ட் வச்சு பேசுவோம். உங்க வீட்டுல ஒரு பெட் அனிமல் இருக்கு, நீங்க கோல்டன் ரெட்ரீவர் வளர்க்குறீங்க, நாங்க வளர்த்தோம். அதுகிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் என்ன தெரியுமா? எங்க தண்ணியை பார்த்தாலும் போயிட்டு உருண்டுட்டு வந்துடும். எங்க வீட்டு பக்கத்துல மழை பெஞ்சாலே போதும், போயிட்டு பக்கத்துல இருக்கிற சேர்ல போயிட்டு உருண்டுட்டு வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்துட்டு ஹால்ல எல்லா இடத்துலயும் அப்படி அசிங்கமாக்கிடும். அப்ப எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, 3 நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அது கடிந்து கொள்வாங்க, அதுக்கு அடி விழும். அதுக்குன்ட்டு அந்த கோல்டன் ரெட்ரீவர் எங்களோட வீட்டை விட்டு போச்சான்னு கேட்டா, ஓனரை மாத்திச்சான்னு கேட்டா மாத்தல, வீட்டை விட்டும் போல, ஓனரையும் மாத்தல. என்னனாலும் எனக்கு என் ஓனர் வீடுதான் தஞ்சம்னு படுத்துச்சு. அப்ப இந்த வசனமும் இன்னைக்கு அததான் சொல்லுது. மாடுக்கு என்னனாலும் தஞ்சம் என்ன? எஜமான். கழுதைக்கு என்னனாலும் தன்னுடைய ஆண்டவனின் முன்னணை. ஆனா இஸ்ரவேல் ஒரு விஷயத்துல அறிவில்லாமல் இருக்கு, அவருடைய ஜனம் ஒரு விஷயத்துல உணர்வில்லாம இருக்கு. என்ன தெரியுமா? என்னனாலும் எனக்கு எருசலேம் தான் சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நாம அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கும். அததான் இந்த வசனம் சொல்லுது. கோல்டன் ரெட்ரீவர்னா என்னன்னே தெரியலையா? பிரச்சனை இல்லை, எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இன்சிடென்ட். இயேசு பேதுருவை பார்த்து கிடையாது, பேதுருக்கு உள்ள இருக்கிற ஆவியை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டு இயேசு சொன்னாங்க. ஆனா பேதுருவோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இயேசு பேதுருவை பார்த்து சொல்ற மாதிரி பேதுருக்கு இருந்திருக்கும். பேதுருப்பா அப்ப என்ன நினைச்சிருக்கலாம்? என்ன பார்த்து சாத்தான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கில்ட்டி கான்ஷியஸ் உடையவனா மாறி இருக்கலாம். கண்டிப்பா அப்படி ஆயிருக்கலாம். ஆனா பேதுரு இயேசுவை விட்டு விலகி போனான், இனி இவங்களை ஃபேஸே பண்ணக்கூடாது அப்படி முடிவு எடுத்தான் அப்படின்லாம் எழுதியிருக்கா? எழுதல. ஏன்னா பேதுருவினுடைய இருதயம் ஃபிக்ஸ் ஆயிட்டு. எங்க ஃபிக்ஸ் ஆயிட்டு? இயேசு கிட்ட ஃபிக்ஸ் ஆயிட்டு. என்னனாலும், என்னை திட்டுனாலும் என்னை பாராட்டினாலும் மேல வாசிச்சா தெரியும், இயேசு பாராட்டி இருப்பாங்க பேதுருவை. அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். திட்டுனாலும் பாராட்டினாலும் என்னனாலும் நான் இயேசுவோட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு பேதுருவினுடைய இருதயம் ஃபிக்ஸ் ஆயிட்டு. ஆனா இது யூதாஸ் காரியத்தை எடுத்து பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 27-30 வசனங்கள் வாசிச்சா தெரியும். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார்.
இது கேஷுவலா இயேசு பேசுறாங்க. இயேசு பேதுருகிட்ட எப்படி பேசுறாங்க? கோபத்தோடு. யூதாஸ் காரியோத் கிட்ட கேஷுவலா பேசுறாங்க. கேஷுவலா பேசின யூதாஸ் காரியோத் என்ன பண்ணிட்டான்? 30ஆம் வசனத்துல, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். உடனே புறப்பட்டு போனான். பேதுரு கிட்ட ஏசப்பா ஹார்ஷா பேசுறாங்க. பேதுரு புறப்பட்டு போனான், விட்டு போனான்னு எழுதியிருக்கா? இல்ல. ஏன்னா பேதுருவினுடைய இருதயம் ஏசப்பா கிட்ட ஃபிக்ஸ் ஆயிட்டு. ஆனா யூதாஸோட இருதயம் ஏசப்பா கிட்ட ஃபிக்ஸ் ஆகாம இருந்ததுனால கேஷுவலா பேசின வார்த்தைக்கு உடனே புறப்பட்டு போயிட்டான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வசனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி எஸ்ராவுடைய ஒரு நல்ல குணத்தை வெளிப்படுத்துது. தேவன் கிட்ட எஸ்ரா ஹெல்ப் கேட்டாச்சு. அதனால ஒரு மனுஷங்கிட்ட திரும்ப அதே ஹெல்ப்பை கேட்க வெட்கப்பட்டு இருந்தான்னு வசனம் சொல்லுது. எப்படின்னு கேக்குறீங்களா? வாசிக்கலாம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். இஸ்ராவை பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, கர்த்தர். கர்த்தர் ஒருத்தர் தான் எனக்கு ஆப்ஷன் பா. ஆப்ஷன் பி, சி, டின்னு நான் யாரையுமே வச்சுக்கல. அவர் போதும். ஒரு ராஜாவின் இடத்தில் கேட்க வெட்கப்பட்டான். ஒரு சாதாரண மனிதன் இல்ல, ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரி கிட்ட கேட்கறதுக்கு வெட்கப்பட்டானோ. இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கோம்? இஸ்ராக்கு ஏதாவது ஒரு தேவை இல்ல ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்னா கர்த்தர்கிட்ட போய் தான் நிற்பான் எஸ்ரா. பேதுரு திட்டுனாலும் பாராட்டினாலும் இயேசுதான். ஒரு மாடு அதை அடிச்சாலும் அதுக்கு சாப்பாடு போடலைனாலும் தன்னுடைய எஜமான் தான். ஒரு கழுதைக்கு என்னனாலும் தன்னுடைய முன்னனை தான். எஸ்ராவையும் பேதுருவையும் விட்டுருங்க, மாடுக்கும் ஒரு கழுதைக்கும் இருக்கிற அறிவு கூடவா நம்மளுக்கு இல்லை? அப்படித்தானே வேதம் சொல்லுது. அப்படித்தானே ஐசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. இஸ்ரவேலாகிய நாம், அவருடைய ஜனமாகிய நாம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கும். எந்த விஷயத்துல? மாடுக்கு கூட அறிவு இருக்குப்பா. என்னனாலும் அதனுடைய எஜமான் தான். அடிச்சாலும் சாப்பாடு போடலனாலும் தன்னுடைய எஜமான் தான். கழுதைக்கு கூட அறிவும் உணர்வும் இருக்குப்பா. என்னனாலும் தன்னுடைய எஜமான் தான் தஞ்சம். இன்னைக்கு இஸ்ரவேலா இருக்கிற நாம், அவருடைய ஜனமா இருக்கிற நாம், என்னனாலும் கண்ணீரா இருக்கட்டும், பாடு உபத்திரவம், நம்மளால தாங்கக்கூடாத பலவீனங்களா இருக்கட்டும், இல்ல சந்தோஷமான விஷயமாவே இருக்கட்டும், என்னனாலும் எருசலேம் தான் நம்ம தஞ்சமா வச்சிருக்கோமா? தேவ சமூகத்தை தான் நம்ம தஞ்சமா வச்சிருக்கோமா? அப்படின்னா இன்னைக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க இருதயத்தை நேராக்கினவர்கள், தேவனை தேடும்படிக்கு இருதயத்தை நேராக்கினவர்கள். ஆனா என்ன வந்தாலும் தேவ சமூகத்தை நீங்க தஞ்சமா வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். நீங்க தேவனை தேடும்படிக்கு உங்களுடைய இருதயத்தை நேராக்கினவங்க கிடையாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எஸ்ராவினுடைய பொக்கிஷம் கர்த்தரிடத்துல இருந்தது. எஸ்ராவினுடைய பொக்கிஷம் ராஜாவின் இடத்துல இல்ல. அதனால எஸ்ரா கர்த்தரிடத்துல கேட்டதை ராஜாவின் இடத்தில் கேட்க வைக்கப்பட்டான். பேதுருவினுடைய பொக்கிஷம் இயேசுவின் இடத்துல இருந்தது, விட்டு விலகி போகல. யூதாஸ் காரியோத்தினுடைய பொக்கிஷம் இயேசுவின் இடத்தில் இல்ல, அதனால விட்டு விலகி போனான். இன்னைக்கு நானும் நீங்களும் பொக்கிஷமா எருசலேமா வச்சிருக்கிறோமா? தேவ சமூகத்தை வச்சிருக்கிறோமா? அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா நாம இருதயத்தை தேவனை தேடும்படிக்கு நேராக்கினவர்கள். சிந்திப்போம், செயல்படுவோம், வயசான விஷயத்தை சூஸ் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ.